வந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசையாக இருக்குது. மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அடுத்ததாக இந்த படத்தை பற்றி நிறைய பேர் பேசி கேட்டுட்டோம். இந்த படத்தினுடைய இயக்குனர் த கிரியேட்டர் ஆஃப் த ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். தொடர்ச்சியாக அவரை பற்றி பேசும்போது எல்லாருமே சொன்ன ஒரு முக்கியமான விஷயம், கண்டென்ட் ட்ரிவன் ஃபிலிம்ஸ், அதுவும் பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் பேசணும் அப்படிங்கிறது ரொம்ப அவருடைய யூஎஸ்பியாக இருக்குது அப்படின்னு பல பேர் சொன்னாங்க. இப்போ இவர் இந்த படத்தை பற்றி என்ன சொல்ல இருக்காருன்னு கேட்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. வந்ததுலேருந்தே ரொம்ப அமைதியாக இருக்கீங்க சார். பட் இப்போ கட்டாயமாக படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் எங்களுக்காக ஷேர் பண்ணுவீங்க நம்புகிறோம். ஸோ அருண் பிரபு சார், ஓவர் டு யூ. எல்லாருக்கும் வணக்கம். பொதுவாகவே இந்த ரொம்ப ஜனரஞ்சகமான அரசியல் படங்கள் பார்க்குறதுக்கு பிடிக்கும். சக்தி திருமகனும் அந்த மாதிரி ஒரு ஜனரஞ்சகமான ஒரு அரசியல் படம் தான். எல்லா தரப்பு மக்களுக்குமே பிடிக்கிற மாதிரி ஒரு விறுவிறுப்பான படமாக தான் இது வந்திருக்கு. இந்த சில கதைகள் நமக்கு அந்த கதையிலேயே ஒரு டென்ஷன் ஒன்று இருக்கும், ஒரு ஹீரோயிசம் ஒன்று இருக்கும். அதை நம்ம எத்தனை பேர்கிட்ட நரேட் பண்ணாலும் அந்த நரேட் பண்ணும் போதே ஒரு டென்ஷன் ஃபீல் ஆகும். இது அந்த மாதிரியான ஒரு கதை தான் அது. அருவி வாழ் படங்கள் நானும் ஷெல்லி ரேமண்ட் எப்படி ஒரு டீமாக என்ன பேப்பரில் இருக்கோ, ஸ்கிரிப்டில் என்ன இருக்கோ அதை கரெக்டாக ஸ்க்ரீனுக்கு எடுத்துகிட்டு வரத்துக்கு எப்படி வேலை பார்த்தோமோ அதே மாதிரி தான் இந்த படமும் பண்ணியிருக்கோம். திருப்திகரமாக வந்திருக்கு. படத்தில் வேலை பார்த்த தொழில்நுட்ப கலைஞர்கள், நடிகர்கள் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அவங்க எல்லாரோட பங்குக்கு அவங்களுக்கு ஒரு சரியான ஒரு பேர் இந்த படம் அமைச்சு கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. விஜயாண்டனி சார், ஹாப்பி பர்த்டே சார். சார் பல ஆண்டுகளாக ராவும் பகலுமாக வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த படம் சரியான ஒரு பிரதிபலனை சாருக்கு உண்டாக்கி கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. இந்த அருவி படம் வெளியான போது ஒரு டீமாகவே எங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஒன்று கிடைச்சிது. அது மக்களுக்கான சரியான படத்தை ஜனரஞ்சகமாக மக்கள் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா மக்களுக்கும் சரி, ஊடகவியலாளர்களுக்கும் சரி, சினிமா துறையை சேர்ந்தவங்களுக்கும் சரி, எல்லாருமே அதுக்கு ஒரு பெரிய ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்னு இந்த படமும் அதே அடிப்படையில் தான் பண்ணியிருக்கு. இது சரியான நேரத்தில் மக்களுக்கான ஒரு சரியான படமாக, ஜனரஞ்சகமான முழுநீள அரசியல் படமாக இது வந்திருக்கு. இதுக்கும் உங்களுடைய ஆதரவு சரியாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. நன்றி, தேங்க்யூ. திருப்தி, உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கறதுக்காக நாங்களுமே காத்துட்ருக்கோம். ரொம்ப முக்கியமாக தமிழை பேசுறதுக்கு ரொம்ப அழகாக முயற்சி பண்ணீங்க. அதுக்கு ஒரு ஸ்பெஷல் பாராட்டு. மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. அடுத்ததாக சக்தி திருமகன் படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபர். நான் முன்னாடியே இவர் மேடைக்கு கூப்பிடும்போது சொன்னேன், இது ஒரு டிரெக்டர் டிஓபி காம்போ அப்படின்னு சொல்லிட்டு. ஆஃப் ஸ்க்ரீன் பல கொலாபரேஷன்ஸ் இருந்தாலும் ஆன் ஸ்க்ரீனில் நாங்கள் பார்த்து வியந்த ஒரு காம்போ அப்படின்னே சொல்லலாம். ஸோ மீண்டும் நீங்கள் அருண் சாரோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஷெல்லி சார், இந்த படம் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல் அப்படிங்கிறது நீங்கள் சொல்லி கேட்குறோன்னு ஆசைப்படுறோம். ஸோ ஓவர் டு யூ. தேங்க்யூ. அருண் கிட்ட ஒரு 10 years பேக் நீங்கள் என்ன மாதிரி படம் பண்ண ஆசைப்படுற அப்படின்னு கேட்கும்போது ஹி செட், என்னோட எல்லா படத்துலையுமே பாலிடிக்ஸ் இருக்கும் அந்த மாதிரி சொன்னாப்புல. அண்ட் பாலிடிக்ஸ் எல்லா படத்துலையுமே எல்லா ஸ்கிரிப்ட்லேயுமே இருக்கும் அந்த மாதிரி சொன்னார். அண்ட் அந்த பாலிடிக்ஸ் ரொம்ப ஆழமான ரிசர்ச் பண்ணி அந்த மாதிரி இருக்கும். அவர் வீட்டுக்கு போனாலே எல்லா புக்ஸும் படிப்பார். ஃபுல் டெய்லி பேப்பர்ஸ் இருக்கும், அதில் நோட் பண்ணி வைப்பார். ஸோ எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் அதை ஃபுல் டீட்டெயிலாக ரிசர்ச் பண்ணிவிட்டு ஹில் கெட் இன் டு இட். படம் நல்லா வந்திருக்கு, நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். அண்ட் தேங்க்ஸ் டு எவ்ரிபடி. விஜயாண்டனி சார், தேங்க்யூ. அருவி, தேங்க்யூ வெரி மச். அடுத்ததாக இந்த படத்தில் குழந்தை நட்சத்திரமாக வலம் வரக்கூடிய நம்மளுடைய மாஸ்டர் கேஷவ் அவர்கள். ஸோ அவங்கள்ட்ட பேச போகிறோம். கேன் வி ப்ளீஸ் ஹேவ் த மைக்? ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கேஷவ். சக்தி திருமகன் தான் என்னோடய செகண்ட் மூவி. எனக்கு சக்தி திருமகனில் ஆக்ட் பண்ணது எனக்கு ரொம்ப பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த அருண் பிரபு சாருக்கு ரொம்ப தேங்க்யூ. அப்புறமா சக்தி திருமகன் எனக்கு ஆக்ட் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு இந்த படத்தில் எனக்கு நிறைய மெமரிஸ் க்ரியேட் ஆகிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். உண்மையாகவே அந்த கான்ஃபிடென்ஸ்க்காகவே மீண்டும் ஒரு பலத்த கரகோஷம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன்.
அந்த ஆளுமை அண்ட் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ப்ரெசென்ட் பண்ணீங்க. கேஷவ், வி விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இன்னும் நிறைய படங்கள் தமிழில் பண்ணிகிட்டே இருக்கணும் அண்ட் மற்ற லாங்குவேஜஸ்லையும் பண்ணணும். மீண்டும் தேங்க்யூ ஸோ மச் கேஷவ். தேங்க்யூ வெரி மச். பொதுவாக ஒரு படம் வரும்போது திருப்தியாக. அடுத்ததாக சக்தி திருமகன் படத்தினுடைய காஸ்டியூம் டிசைனர், ரொம்ப சட்டிலான ஒரு பேலட், ரொம்ப கிளாஸியான லுக்ஸை கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய அனுஷா மீனாட்சி அவர்களே, ப்ளீஸ் what you wish to share for us. Hi everybody, and firstly I'd like to start with thanking Vijay Antony sir for giving me yet another opportunity. And இது sir-ஓட நான் பண்ற 5th film, and this film is extremely special because it's his 25th film. Happy birthday sir. And Arun Prabhu sir and Shelly sir, thank you so much. It was an honor working with you. And இந்த படத்தில் மெயினாக அவங்க கிட்டேருந்து கற்றுக்கிற பெரிய விஷயம் வந்து ப்ரீ ப்ரொடக்ஷனில் வந்து டீமாக உட்காந்து ஒரு சீன்லேயும் வெதர் இட்ஸ் அ ஸ்மால் கேரக்டர் ஆர் பிக் கேரக்டர், ஃபேப்ரிக்லேருந்து கலர்ஸ்லேருந்து எல்லாமே ரொம்ப கிளாரிட்டியோட ஒர்க் பண்ண சொல்லி கொடுத்தாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் ஆன் த ஸ்பாட் there was no last minute stress, last minute chaos, எதுவுமே இல்லை. We were all extremely clear as technicians. So thank you Arun Prabhu sir and Shelly sir. And Tripti, you were a darling to work with. எல்லா ஃப்ரேம்லேயும் அமேசிங்காக இருந்திருக்காங்க, நீங்களே பார்த்துருக்கீங்க. And lastly my team, Pratibha and Nivi, thank you so much for being a huge support. And the AD team also, amazing team. So wishing everyone all the best. And ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கோம். I really hope and pray that this movie becomes a huge hit. Thank you so much. தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ நீங்கள் வந்து டெபியூ ஹீரோ பற்றி பேசுகிறீங்க. உங்கள் கையால் ஒரு பொக்கே ப்ரெசென்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். ஐ திங்க் தட் வில் ட்ரூலி பி அ விஷ் ஃபார் அஸ். ஸோ கேன் வி ப்ளீஸ் ஹேவ் த பொக்கே? அஜய் தீஷன் அவர்களுக்கு. ஸோ மார்கன் திரைப்படத்தில் பார்த்துருப்பீங்க, ஒரு அருமையான டெபியூ அப்படின்னு சார் சொல்லியிருந்தாரு. ஸோ அவர் கையால் விஷ் பண்ணணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசையாக இருக்குது. இது விஜய் ஆண்டனி சாருடைய விஷ், நம்ம சைடில் விஷ் பண்ணுங்கிறது. ஓகே, ஸோ நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அஜய். ஓகே, 3, 2, 1 and congratulations Ajay. Thank you so much. Thank you Dhananjayan sir, thank you very much for joining. அடுத்ததாக ஓகே, ஒரு அழகான புகைப்படத்திற்கான தருணம் இது. All the best. Thank you sir, thank you very much.